தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக சென்னை கோட்டை புத்தகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது தேசிய கொடியினை ஏற்றி வைத்திருக்கின்றார். நாட்டின் சுதந்திர தின விழா இன்றைக்கு கொண்டாடப்பட்ட நிகழ்வு தமிழக முதலமைச்சர் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை உட்பட மரபார்ந்த மரியாதைகள் அனுப்பினார். கோட்டை புத்தகத்திலே தேசிய கொடியினை ஏற்றி வைத்து நடந்து சென்று பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை முதலமைச்சர் பெற்று வருகின்றார். காவிரி ஏறி முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். தேசிய கொடி ஏற்றி உரை நிகழ்த்தி அதன் பிறகு விருதாளர்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்கிய பிறகு முதலமைச்சர் புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில் தான் முதலமைச்சர் வரக்கூடிய வழி எங்குமே கிட்டத்தட்ட அடையாறு மேம்பாலம் தொடங்கி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சென்னை மெரினா கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் குவிந்திருந்தார்கள். முதலமைச்சர் வரும் வழியிலேயே கையெழுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சருக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் ஏறக்குறைய போர் நினைவு சின்னம் வரை கூட முதலமைச்சர் நடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கேற்ப தற்பொழுது முதலமைச்சர் நடந்து சென்று 2 பக்கமும் திறந்து நிற்கக்கூடிய பொதுமக்களுடைய அன்பை வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏராளமானவர்கள் காத்திருந்து இன்றைக்கு முதலமைச்சரை பார்க்கவும் அதேபோன்று விடுதலை நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்கவும் வருகை வந்திருந்தார்கள். வழக்கமாக வரக்கூடிய மக்களுக்காட்டிலும் இந்த முறை ஆயிரக்கணக்கில் கூடுதலாகவே வந்திருந்தார்கள். அதாவது இதற்கு முன்பாக ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பொதுமக்கள் நின்று இந்த விடுதலை நாள் கொண்டாட்டத்தை பார்ப்பார்கள். சென்னை கோட்டை புத்தகத்திலே முதலமைச்சர்கள் கொடியேற்றுவது. ஆனால் இந்த முறை வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான பார்வையாளர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அந்த பூங்கா பகுதி முழுவதுமாகவே பொதுமக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. இன்று காலை 6 மணி முதலே பொதுமக்கள் வருகிறது நீண்ட வரிசையில் காத்திருந்து காவல்துறையினர் வழங்கியிருந்த அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி விடுதலை நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சராக கொடியேற்றி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பல முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கின்றார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அதேபோன்று ஒழிப்பு தியாகிகளுக்கு அவர்களுக்கான ஓய்வூதியத்தை குடும்ப ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் படை வீரர்களுடைய வாய்ப்புதாரர்களுக்கும் அவர்களுடைய மகள்களுக்கெல்லாம் அந்த திருமண உதவித்தொகை உள்ளிட்டவற்றையெல்லாம் உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பினையும் முதலமைச்சர் சற்று முன்பாக தன்னுடைய சுதந்திர தின உரையை வெளியிட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்து சென்று முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் முதலமைச்சரை முன்னும் பின்னுமாக சூழ்ந்து முதலமைச்சரோடு அவர்களும் நடந்து வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைய நாளில் கோட்டை கொத்தளத்திற்கு முன்பாக குவிந்திருந்தார்கள். காரில் இருந்து இறங்கி தற்பொழுது முதலமைச்சர் நடந்து சென்று அவர்கள் எல்லாம் பார்வையிடுகின்றார். சற்று முன்பாக கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தார், வாக்களித்து வெற்றி பெற வைக்க மக்களுக்கு நன்றி என்பதை தொடர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ததோடு மக்களுடைய பணி முடிவடையவில்லை. நீங்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்து இந்த அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதாகவெல்லாம் முதலமைச்சர் கூறி இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து இந்த அங்கு காத்திருந்து இந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நன்றியை தெரிவித்த பிறகு தற்பொழுது காலையிலே சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சரியாக காலை 8:25 மணிக்கு மேலாக தன்னுடைய இல்லத்தில் இருந்து முதலமைச்சர் புறப்பட்டிருந்தார். முதலமைச்சர் வரக்கூடிய வழியெங்குமே காவல்துறையினர் மரபு அடிப்படையிலே முதலமைச்சருக்கு வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதன் பிறகு சென்னை கோட்டை புத்தகத்தை வந்திருந்த முதலமைச்சர் சிறந்த ஜீப்பிலே வலம் வந்து அங்கே இருந்த காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருந்தார். காவல்துறையினருடைய பல்வேறு பாதுகாப்பு படைப்பிரிவினர் வழக்கம் போது இந்த முறையும் உற்சாகத்தோடு தேச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான இந்த கொண்டாட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் சிறந்த ஜீப்பில் வலம் வந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையினருடைய கூட்டுக்குழல் இசைக்குழுவினர் உள்ளிட்டவர்கள் இசைத்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். இப்பொழுது முதலமைச்சர் காரில் சென்று பொதுமக்களுடைய அன்பை ஏற்று வருகின்றார். நாடு முழுவதும் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களை நோக்கி கைது செய்தவாறு முதலமைச்சர் விஜய் சென்று இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இடையிலான செய்தியாளர் ராஜகுமரன் இருந்த சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலே வழக்கம் போன்ற இந்த முறையும் மரபார்ந்த முறையில் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை காவல்துறையினர் பின்பற்றியிருந்தார்கள். முதலமைச்சருக்கு காவல்துறையினர் ஒரு உற்சாக வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்த்தும் காவல்துறையினுடைய கூட்டுக்குழல் குழுவினர் அதேபோன்று பல்வேறு வீர தின செயல்களுக்காக பதக்கங்களை பெற்றவர்கள் பெறக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைய நாளில் அரசினுடைய அழைப்பின் பேரில் பங்கேற்றிருந்தார்கள். போர் நினைவு சின்னத்தை தொடர்ந்து தற்போது முதலமைச்சருடைய வாகனம் வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். முதலமைச்சர் வரக்கூடிய வழி எங்குமே சாலையினுடைய 2 பக்கமும் ஏராளமானவர்கள் திறந்து நின்று வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். புதிய அரசு அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் சுதந்திர தின விழா கொண்டாட்டம்
முதல் முறையாக முதலமைச்சராக கொடியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பினை தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பலம் வந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். கோட்டை புத்தகத்திலிருந்து பல்வேறு விருதாளர்களுக்கு முதலமைச்சர் விருதுகளை மட்டுமல்லாமல் காவல்துறையினர் முதலமைச்சருக்கு வழக்கம் போன்ற அந்த மரபான அடிப்படையில் வழங்கக்கூடிய அந்த மரியாதையை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சர் வந்தவுடன் அவரை வரவேற்று கோட்டை புத்தகத்திற்கு அழைத்து